சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் வணக்கம். தமிழ் இலக்கணத்தை திருமுறை சான்று பாடல்களோடு பார்த்து வருகின்றோம். முக்கியமா அணி இலக்கணத்தை. அந்த தலைப்பின் கீழ் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அணி என்பது பரிவர்த்தன அணி. இந்த பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லியாச்சுனாலே நமக்கு எல்லாமே பொருள் உடனேயே புரிஞ்சிருக்கும். கொடுத்து வாங்குவது என்று. இப்போ பழைய காலத்துல பண்டமாற்று முறை என்பது இருந்தது. இப்போ நாம பணம் கொடுத்து எதுனாலும் வாங்குறோம். யோசிச்சு பாருங்க. பணம் கொடுத்து ஒரு பொருள் வாங்கும் போது இரண்டு விதமாக அது முடிவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு, நாம கொடுத்த பணத்திற்கு சரிசமமான பொருள் பெற்றுக்கொள்ளலாம். அல்லது அப்படின்னு பார்த்தோம்னா கொடுத்தது அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்கும், பெற்றது அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்கு. இப்ப நம்ம நிறைய பணம் கொடுத்திருப்போம், ஆனா நமக்கு கிடைத்த பொருள் கம்மியாக இருக்கலாம், அல்லது மாற்றியும் அமையலாம். இததான் நாம பரிவர்த்தன அணியில இரண்டு வகையாக நாம் சொல்கின்றோம். ஒன்று, கொடுத்ததும் பெற்றதும் சரிசமம். இன்னொன்று, ஒன்று அதிகம் ஒன்று குறைவு. இப்ப இதுல முதல் வகை பார்க்கலாம். கொடுத்ததும் பெற்றதும் சரிசமம் என்று சொல்லப்படுவது. இதுக்கு நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு பாடல் தான் சான்று பாடலாக பார்க்க போகின்றோம். அதாவது அவ்வினைக்கு இவ்வினை என்று சொல்லப்படுகின்றது. நாம இன்னைக்கு என்னெல்லாம் கஷ்டப்படுறோமோ இது எல்லாமே நாம ஏதோ ஒரு ஜென்மத்துல செய்த வினையின் காரணமாக. கூட குறைச்சல் இதுல கிடையவே கிடையாது. நாம எவ்வளவு சம்பாதித்திருக்கின்றோமோ அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிற பொருள் நமக்கு நன்றாக தெரியும். சைவ சித்தாந்தத்துல அததான் சொல்றோம். அப்ப கொடுத்ததும் பெற்றுக்கொண்டு உள்ளதும், இப்ப நாம பெற்றுக்கொண்டு இருப்பதும் சரிசமமான நிலையில் இருப்பது. இதைத்தான் பரிவர்த்தனை அணியின் கீழ் நாம பார்க்கின்ற முதல் சான்று பாடல். இரண்டாவது பாடல் பாருங்க, நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு பாடல் தான். அதாவது ஒன்று அதிகமாக மற்றொன்று குறைவாக இருப்பது. இது எல்லாருமே நம்ம எல்லாம் நல்ல தெரிஞ்ச ஒரு பாட்டு தான். 8ஆம் திருமுறையில இருந்து கோயில் திருப்பதி. இதை விட நல்ல ஒரு சான்று பாடல் நாம இதுக்கு பார்க்க முடியாது. தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுரர் என்று மாணிக்க வாசகர் பாடியிருப்பாரு. அதாவது கொடுத்தது என்ன கொடுத்தேன், ஆனா நான் பெற்றுக்கொண்டது மிகப்பெரிய பரம்பொருளை பெற்றுக்கொண்டேன். இதுல யாரு லாபம் பெற்றவங்க அப்படின்னு அவரே கேட்கிறாரு. அப்ப என்ன பொருள்னா, எண்ணெய், அதாவது குறைவு என்று மதிப்பில் குறைவு என்று சொல்லப்படுகின்ற எண்ணெய் கொடுத்து மதிப்பு மிகுந்ததான சிவபரம்பொருளை பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். பரிவர்த்தனை என்பது இரண்டு விதமாக நடக்கும். அந்த இரண்டையுமே அணியாக வைத்து நாம இன்றைக்கு சிந்தித்திருக்கின்றோம். மீண்டும் அடுத்த அணி இலக்கணத்தோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.